சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். பெஹன் பக்தி நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டில் 12 ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, சாதகமான அம்சங்கள் என்னென்ன, எந்த கிரகங்கள் எந்த பயிற்சிகள் சாதகமாக இல்லை, அதற்கான தீர்வு அதாவது பரிகாரம் வழிபாடு என்னென்ன, இப்படியான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், என்ன பலன்லாம் கிடைக்க போகுது, அல்லது இந்த ஆண்டில் கவனமாக இருக்கணுமா, வழிபாடு என்ன, இப்படியான தகவல்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ரொம்ப சிறப்பான இடத்துக்கு வரார், ரொம்ப சாதகமாக இருக்கிறது. 11ஆம் பாவத்திற்கு குரு வருவது அற்புதமான ஒரு விஷயம். அந்த 11ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் என்ன கொடுக்கும்னு கேட்டால், எதெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதெல்லாம் கொடுக்கும். இந்த கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய ஒரு விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சத்திற்கு கீழே நம்ம இருந்து எதை நினைக்கிறோமோ அது கொடுக்கும். கேட்டு கொடுக்கறது ஒன்று, நினைக்கும் போதே கிடைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அம்சம். அப்படியாக அந்த 11ஆம் இடத்தை கற்பக விருட்சம்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த குரு அந்த இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய ஆசைகளோ, எதெல்லாம் உங்களுடைய லட்சியமோ, கொள்கையோ, கோலோ, இலக்கோ, அதெல்லாம் அடைய போகிறீங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். பெருசாக நினைங்க, ரொம்ப பெருசாக ஆசைப்படுங்க. எதுக்காக நான் இந்த பெருசாக நினைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, பெரிய விஷயம் கிடைக்கிறதுக்கு எப்பயும் கொஞ்சம் டைம் ஆகும். சின்ன விஷயம்னா உடனே கிடச்சிரும். எனக்கு ஒரு பழம் வேணும்னா உடனே கிடச்சிரும். எனக்கு ஒரு பெரிய மரத்தில் அப்படியே பழங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கணும், அப்படிப்பட்ட ஒரு மரம் வேணும்னா அது வளரணும். அப்போது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பழத்தை கேட்காதீங்க, ஒரு மரத்தை கேளுங்கள். ஒரு மரத்திற்கு, ஒரு விருட்சத்திற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால் சொல்கிறோம், மற்ற ஆண்டுகோள்கள் உங்களுக்கு நேரடியாக சாதகமாக இல்லை. அதனால் ஒருவேளை நீங்கள் கேட்டு உடனே கிடைக்கக்கூடிய நிலையில் பொருள் கிடைத்துட்டாலும் கூட அதை தக்க வைத்து கொள்வது கஷ்டம். குரு என்ன பண்ணுவார், கேட்குறத கொடுப்பார். தக்க வச்சுக்கிறதும் காப்பாற்றிக்கிறதும் நல்ல இடத்துல அதை கொண்டு போய் வைக்கிறதும் உங்கள் பொறுப்பு தானே. அவரால் கொடுக்க தானே முடியும். அப்படி குருபகவான் இடத்துல நீங்கள் கேட்குறத என்ன பண்ணணும்னு சொன்னால், இம்மீடியட்டாக இன்றைக்கே வேணும்னு கேட்காதீங்க. இந்த ஆண்டு நான் படிக்கிறேன், படித்து முடித்து அடுத்த ஆண்டு எனக்கு கேம்பஸில் இன்டர்வியூ வேலையில் நான் போய் உட்காரணும், செலக்ட் ஆகணும் அப்படின்னு கேளுங்க. இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப உழைக்கிறேன், எல்லா வகையிலும் சிக்கனமாக இருக்கிறேன், 2 பேரை வேலைக்கு போட்டு அவங்க செய்கிற வேலையை நான் ஒரு ஆளே செய்கிறேன், ஆனால் அடுத்த வருஷம் பிக்கப் ஆகிடணும், 1 வருஷம்தான் டைம் அப்படி சொல்லுங்கள். உடல் உபாதை இருக்கிறது, நிறைய பயிற்சிகளை செய்கிறேன், நிறைய டயட்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு உடம்பு சரியாக போயிடணும் அப்படின்னு கேளுங்க. உடனடியாக நான் போய் படுக்கிறேன், சர்ஜரி பண்ணட்டும், உடம்பு சரியாக போய் நான் அப்படியே தெம்பாழ்ந்து வந்துடணும் அப்படி கேட்காதீர்கள். இந்த ஆண்டில் இதுதான் உங்களுக்கு பலன். அதாவது லாபஸ்தானத்துக்கு குரு வர்றார், நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். ஆனால் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பலன் வராமல் இருந்தால் கூட பரவாயில்லை. ஒருத்தர் கார் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த கார் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கார் இல்லாத நபருக்கு அந்த கார் இருப்பதற்கான இல்லாமல் போவதற்கான கஷ்டம்லாம் தெரியாது. வாழ்ந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது ரொம்ப கஷ்டம். அப்படியாக நீங்கள் ஒன்றை அனுபவித்துட்டு கைவிட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு லேட்டாக கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எப்பயும் இருக்கணும், அது நான் அனுபவிக்கணும் அப்படியாக நீங்கள் கேளுங்க. குரு பகவான் உங்களுக்கு கட்டாயமாக தருவார். 11ஆம் இடத்துல லாப ஆதாய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், நல்ல பலன். அடுத்ததாக சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவத்தில் இருந்த கண்டக சனியாக இருந்த ஒருத்தர் இப்போ அஷ்டம ஸ்தானத்திற்கு போயிடுறார். அஷ்டம சனி காலம் இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கு. திருக்கணிதத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்துட்டார். அந்த மீனராசியில் சனி இருக்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி. அஷ்டம சனி நடக்குதுன்னு சொன்னால் 12 ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் கஷ்டம்தான். ஆனால் யாருக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த சனிக்கு பகை கிரகம் யார், அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க, அவங்க எல்லார் மீதும் வழக்கு தொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு
தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல, பனிஷ்மெண்ட் தரக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கார். இதை நீங்கள் ஒரு ஸ்கூலாக கூட நினச்சிக்காங்க. நிறைய பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க, அங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு வேலை செய்யக்கூடிய நிறுவனம், நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து தவறு பண்ணுறாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பொதுவாக மனிதர்கள் தவறு செய்கிறாங்க, அரசாங்கம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? ஏற்கனவே அந்த டீச்சர் நிறைய தடவை வான் பண்ணி ஒழுங்காயிரு, இப்படி இருக்காத, அப்புறம் கஷ்டம், மாட்டினானா பிச்சிருவேன்னு சொல்லி இருந்து அவன் செஞ்சால் அவனுக்கு நிறைய அடி கிடைக்கும். அதே போல் ஒரு அலுவலகத்தில் எப்போதும் அந்த நிர்வாகத்திற்கு எதிராக ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அதிக பனிஷ்மெண்ட். இப்படியாக ஒரு பொது மக்கள்னு சொல்லும்போது அந்த தீவிரவாதம்னு சொல்லுவோம், தேச விரோத சக்திகள்னு சொல்லுவோம், இப்படிப்பட்டவர்களுக்கு அதிக தண்டனை. இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பிடிக்காத நபர் மாட்டிக்கிட்டாருன்னா அவருக்கு அதிக தண்டனை. ஏற்கனவே எப்படா சான்ஸ் கிடைக்கும், இவனை நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கிடச்சிட்டா கஷ்டம். அப்படி சனியுடைய பகை கிரகம் சூரியன், உங்கள் ராசி அதிபதி சூரியன். அஷ்டமஸ்தானத்துக்கு சனி வரும்போது அதிகமான கஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த சனி யாருப்பா அப்படின்னு கேட்டால், இந்த சூரியனுடைய புத்திரன் தான் சனி. அப்போது ஒரு பிள்ளை, ஒரு மகன், குழந்தை தந்தைக்கு எப்படி எதிராக செயல்படுவார்? இதில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் கட்டாயம் தந்தையை வந்து குருவா தெய்வமாக பார்க்கணும். ஆனால் தன்னுடைய தாய்க்கு தந்தை ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாருப்பா, தாயை வந்து பார்த்துக்கல, ஆதரவாக இல்லை, தாயை வந்து தள்ளி வச்சுட்டாருன்னு சொன்னால் அப்போ தந்தை மேலே எவ்வளோ கோபம் வரும் ஒரு குழந்தைக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் விட அதிகமான கோபம் தந்தை மேலே தான் வரும். அவரால் தான் இந்த ஜனனம் கிடைத்திருக்கின்றதெல்லாம் வராது. அப்போ சுயநலமாக பார்க்கும்போது என்னை நீ தான் வந்து நான் வரத்து காரணம் பெத்த, அப்போ நீ தந்தை அப்படின்னு சொல்கிறத விட அந்த தாய் பாசம், என் அம்மாவை நீ கைவிட்டுட்டல்ல அப்படின்ற மாதிரி இந்த சில காரணங்களுக்காக சூரிய பகவான் சொல்லக்கூடியவர் இந்த சனியோடு பகை பெறக்கூடிய நிலை வந்துவிட்டது. அதனால் இந்த சனி அஷ்டமத்துக்கு வரும்போது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எதுக்கு நம்ம இந்த ஸ்கூலு, ஒரு ஆஃபீஸு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு செயல்னு சொன்னோன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ராஜா மாதிரியான ஒரு நபர், மிகச்சரியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர், இரக்க சுபாவம் நிறைய இருக்கும் உங்களுக்கு, கருணை உள்ளம் கொண்டவராக நீங்கள் இருப்பீங்க, சுயநலம் குறைவாகவும் பொதுநலம் அதிகமாகவும் உங்கள் இடத்துல இருக்கும், எப்பயுமே நேர்வழியில் தான் போவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பகலில் வந்து மிகச்சரியாக நம்ம சாலையில் நடந்து போவோம், இருளில் நம்மளால் போக முடியாது, நமக்கு ஒரு டார்ச் தேவைப்படும், ஒரு சாலை விளக்கு நமக்கு தேவைப்படும், வாகனத்தில் போகும்போது அதனுடைய ஹெட்லைட் வந்து நமக்கு தேவைப்படும். அது வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் இரவில்? அப்படியான ஒரு காலமாக இது இருக்குது. இது வந்து இரவு காலம், இருள் காலம் உங்களுக்கு, அந்த சனியுடைய அஷ்டம சனி காலம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பயணத்தை நிறுத்தி விடக்கூடாது. அஷ்டம சனிங்க சிம்மராசிக்காரர்கள் ஒன்றுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து ஒரு ஜோதிடருக்கோ, ஜோதிட சாஸ்திரத்திற்கோ, ஒரு குருவுக்கோ அழகில்லை. அப்போ நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, அது வந்து இரவு நேரமாக இருக்குது, இருள் நேரமாக இருக்குது, கவனமாக நிதானமாக அடிமேல் அடியை வைத்து பயணம் பண்ணுங்க. ஒரு ஊன்றுகோலை வைத்து கொள்ளுங்கள், சிறிய விளக்காவது கையிலே வைத்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன். பகல் நேரமாக கூட இருக்கட்டும், நல்ல ஜோனு மழை கொட்டுது, காற்று சூறாவளியாக வீசுது, அப்போ நீங்கள் கவனமாக நடந்து போக வேண்டியதாக இருக்கும். இந்த காலம்தான் அஷ்டம சனி காலம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய பயணத்தை, படிப்பை, வேலையை, தொழிலை நீங்கள் வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நிற்காது, ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் ஜெயிக்க போகிறோன்னு அர்த்தம். ரொம்ப வேகம் வந்து நமக்கு விபரீதத்தை கூட ஏற்படுத்தலாம். ஸ்லோவாக நம்ம போகும்போது என்ன பண்ணோம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியாக நம்ம இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்கணும் சிம்மராசி என்பது. அடுத்து ராகு மற்றும் கேது. ராகுன்னு சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். மே மாதம் என்ன பண்ண போகிறார்? 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல பலனா அப்படின்னு எடுத்துட்டா நேரடியாக நல்ல பலன் என்று சொல்வதற்கு இல்லை. 7 ராகு வரும்போது பிள்ளைகளாக இருந்தால் பிடிவாதம் வரும், படிப்பில் கவனம் இருக்காது, விளையாட்டில் தான் ஆர்வம் இருக்கும், வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து நிர்வாகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தவறான வழியில் சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும், பருவ வயதில் இருந்தால் அடிக்ஷன்ஸ், தீய பழக்கங்கள் மீது விருப்பமானது உண்டாகும், திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையை விடுத்து பிறர்பால் ஈடுபாடு, ஆசைகள் உண்டாகக்கூடிய அம்சம். இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், மாட்டிக்கொள்ளாமல் இருக்கீங்கன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது.
கேது பகவான் வந்து 2லிருந்து ராசிக்குள்ளே வராரு. அப்படி ராசிக்குள்ளே கேது வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லும்போது சஞ்சலம், டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதிலிருந்து நீங்கள் விலகி இருந்தால் போதுமானது. கேதுவை ஞானகாரகன், மோட்சகாரகன் நம்ம சொல்கிறோம். அப்போ கேதுன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு மகானுடைய மனநிலையில் இருந்தால் எல்லாம் இங்கே சரியானது, சமமானதுன்னு நினைக்கணும். இப்போ நடந்து போயிட்டு இருந்தால் நமக்கு வந்து சாலையில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, பள்ளம் இருக்குது, மேடு இருக்குன்னா கஷ்டம். ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு இதை வாரியார் சுவாமிகள் அற்புதமாக சொல்லுவார். நடந்து போகிறவனுக்கு தானே பள்ளம் மேடு, 10,000 அடிக்கு மேலே போகிறவனுக்கு பள்ளம் எது, மேடு எது, எந்த வித்தியாசமே கிடையாதுன்னு. அப்படி பாரபட்சம் பார்க்காம நீங்கள் இருக்கணும். நல்லவர்களாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். இவை இருந்தால் கேது உங்களுக்கு ராசியிலிருந்து கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். அனுதினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது பெண்மணிகள் கூட செய்யலாம், தவறு கிடையாது. சூரியனை பார்த்து ஒரு வழிபாடு, அவ்வளோதான். அப்பாவை நினச்சிட்டு கும்பிடுங்க, தாத்தாவை நினச்சிட்டு கும்பிடுங்க, கடவுளை நினச்சி கும்பிடுங்க. அனுதினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த ஆண்டு அஷ்டம சனி, ஜென்ம கேது, 7ல் ராகு இருக்கக்கூடிய நிலையில் பிரச்சனை ஏற்படாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய வழிபாடு.